ஹாய் சார், ஒன் கொஸ்டின் சார். 2010ல ஒரு ஃபேமஸ் மியூசிக் டைரக்டருக்கு பத்மபூஷன் விருது கொடுத்தாங்க. அவர் யாருன்னு தெரியுமா? அவருக்கு ஒன்றும் தெரியாதுங்க. 2010 வெளிநாட்டுல இருந்தோம், நாங்க ஹனிமூன் போயிருந்தோம். அப்போ ரொம்ப முக்கியம். அதனால அவார்ட் பத்திலாம் எங்களுக்கு தெரியாது. ஆனா அதே வருஷம் மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல்ல பிறந்த குழந்தை கூட கேன்சர் டிபார்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. அது உங்களுக்கு தெரியுமா? 2010 தென் தமிழகத்தில் முதல் முறையாக குழந்தைகளுக்கான பிரத்யேக புற்றுநோய் பிரிவு ஆரம்பிக்கப்பட்டது. மீனாட்சி மிஷன் மருத்துவமனை, என்றும் ஃபர்ஸ்ட், என்றும் பெஸ்ட். வணக்கம். அமாவாசை பௌர்ணமி நாட்களை நாம் மிக முக்கியமான நாட்களாக கருதுவது வழக்கம். அது என்னங்க, அது ரெண்டு ஒன்று தானே. ஆகாயத்திற்குரிய நிலவு வளருது தேயுது, அவ்வளோதானே அப்படின்னும். இல்லை, அப்படி இல்லைங்க. இந்த நாட்களில் கடற்கரையில் நீங்கள் நின்று பார்த்தால் கடல் பொங்குவது தெரியும், ஆர்ப்பரிப்பது தெரியும். ஏதோ ஒரு ஈர்ப்பு சக்தி இருப்பதை நாம் அறிகிறோம். அதனால்தான் நம் முன்னவர்கள் இந்த நாட்களை நம்முடைய மறைந்து போன பிதர்களுக்கு கடன் செய்கின்ற நாட்களாகவும் அமாவாசையை தேர்ந்தெடுத்தார்கள். சிறப்பு வழிபாடுகள் செய்கின்ற நாளாக பௌர்ணமியை தேர்ந்தெடுத்தார்கள். இப்படிப்பட்ட அமாவாசைகளில் தை மாத அமாவாசை என்பது மிகவும் குறிப்பிடத்தக்க சிறப்பான அமாவாசை நாளாகும். இந்த தை அமாவாசை என்று நான் சிறுபிள்ளையாக இருந்தபோது சோழவந்தாலிருந்து அருகே இருக்கக்கூடிய அணைப்பட்டி என்கின்ற இடத்திற்கு செல்வோம். பெருநீர் வருகின்ற அந்த ஆற்றிலே குளித்து நீராடி அங்கே இருக்கிற ஆஞ்சநேயர் கோயிலிலே வழிபாடு செய்வது வழக்கம். அதுபோல தை அமாவாசை என்று அதிகமான மக்கள் கூடுகின்ற இடம் எது என்று பார்த்தால் சதுரகிரி மலைதான். சதுரகிரி சுந்தரமகாலிங்க மலை. அதற்கு ஏன் சதுரகிரி என்று பெயர் வந்தது? முதல்ல அது எங்கே இருக்குது என்று பார்த்தால் அது ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு அருகே வத்திராயிருப்பு என்கின்ற அந்த மலைப்பகுதியில் மேற்கு தொடர்ச்சியில் மலையின் ஒரு பகுதியாக அது காணப்படுகிறது. இந்த மலைக்கான பெருமைகளில் ஒன்று என்ன என்றால், மூலிகைகள் அதிகம் நிறைந்த, மரங்கள் அடர்ந்த அடர்வன காடு என்றே சொல்லலாம் இந்த மலை. இந்த மலையிலே நீரூற்றுக்கள் அதிகம் உண்டு, நீர்வீழ்ச்சிகளும் உண்டு. அருவி என்றதை சொல்லலாம். நீர்வீழ்ச்சி என்று சொல்வதை காட்டிலும் அருவி என்ற சொல்லுதான் அருமையான சொல். குளிர் ஓடைகள், அருவிகள், சுனைகள் என்று பல்வேறு வகையில் நீர் அங்கு ஓடிக்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். மரங்கள் நிறைந்தது, அபூர்வமான விருட்சம் என்று சொல்லக்கூடிய மரங்கள் அங்கு இருக்கின்றன. அதே போல சதுரகிரி என்றால் 4 மலைகள் சுற்றி இருக்கின்ற காட்சியை உடையதாக இருப்பதால் இதற்கு சதுரகிரி என்று பெயர். கிரி என்றால் மலை, சதுரம் என்பதை நமக்கு தெரியும். இந்த மலையை எப்படி அடைவது என்றால் நடந்துதான் சென்று அடைய வேண்டும். இதற்கு வேறு பாதைகள் கிடையாது. ஒரு காலத்தில் நாயக்க மன்னர்களுடைய கட்டுப்பாட்டில், அதாவது ஜமீன்தார்கள், சாப்டூர் ஜமீன்தாருடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. 1950க்கு பிறகுதான் வனத்துறையினர் இதை கையில் எடுத்துக்கொண்டார்கள். இப்போதும் மக்கள் அங்கு செல்கிறார்கள். செல்வதன் நோக்கம் என்ன? அங்கு இருக்கின்ற 5 வகையான மகாலிங்கங்களை அவர்கள் வணங்குவதற்காக செல்கிறார்கள். சாய்ந்த நிலையிலே இருக்கக்கூடிய அந்த மகாலிங்கம் சுந்தர மகாலிங்கம், சந்தன மகாலிங்கம், சுந்தரமூர்த்திலிங்கம், இரட்டை லிங்கம், காட்டுலிங்கம் என்று 5 வகையான லிங்கங்கள் அங்கு இருக்கின்றன. இவை மட்டும் அதனுடைய சிறப்பா? இதை காட்டிலும் ஒரு சிறப்பு இருக்கிறது. கோரக்க சித்தர் போன்றவர்களும் சுந்தரானந்த சித்தர் போன்றவர்களும் அங்கு தவம் செய்ததாகவும் இன்றைக்கும் தவம் செய்ய வருவதாகவும் ஒரு நம்பிக்கை உண்டு. அதிலும் ஆடி அமாவாசை, தை அமாவாசை போன்ற நாட்களிலும் முழு பௌர்ணமி நாட்களிலும் கோரக்க சித்தரும் சுந்தரானந்த சித்தரும் பல்வேறு சித்தர்களும் இந்த இடத்தில் தவம் செய்ய வருவதாக ஒரு நம்பிக்கை உண்டு. சித்தர்களை பார்த்ததாகவும் சிலர் சொல்லுகிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் நடந்து செல்லும்போது நமக்கு கிடைக்கின்ற மூலிகை காற்றும், மூலிகை நிறைந்த அந்த வேர்களில் இருந்து வருகின்ற தண்ணீரும் பல்வகையான நோய்களை போக்குகின்றன என்கின்ற செய்தியை நாம் கேள்விப்படுகிறோம். அதை காட்டிலும் வருகிற அத்தனை பேருக்கும் அன்னதானம் செய்கின்ற அந்த தன்மையும் அங்கே காணப்படுகின்றது. இப்படி இறை வழிபாட்டை இயற்கையோடு வணங்குகிற இந்த சூழல் இன்றைக்கும் காணப்படுகிறது. அதற்கு சான்று சதுரகிரி மலைதான். இங்கு அபூர்வமான காட்சிகளை கண்டிருப்பதாக பலர் சொல்லுகிறார்கள். இங்கு தங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்றால் பல நேரங்களில் அதை தவிர்க்க சொல்லுகிறார்கள். ஆனால் சதுரகிரி மலையிலே ஒரு நல்ல ஆசிரமம் இருக்கிறது. வருகிறவர்களை அவர்கள் வரவேற்கிறார்கள், வேண்டிய வசதியும் செய்து கொடுக்கிறார்கள். இங்குள்ள மரங்களை பற்றி குறிப்பிடும்போது ஜோதி விருட்சம், சாயா விருட்சம் என்ற
மரங்களின் பெயர்களை சொல்கிறார்கள். விருட்சம் என்றால் மரம்தான், வேறொன்றுமில்லை. அதே போல் அங்கே இருக்கக்கூடிய அந்த மூலிகைகள் நிறைந்த தண்ணீர் சுனைக்கு உதகம் என்று பெயர். அது குழம்பிய நிலையில் சேறு போலவும் மேலே தெளிந்த நிலையில் நீர் போலவும் இருக்கின்ற அந்த தண்ணீர் பல்வகையான நோய்களை குணப்படுத்துகிறது என்று அங்கு சென்று வருகின்ற பெருமக்கள் சொல்லுகிறார்கள். இவ்வாறாக இயற்கையோடு இயைந்த இந்த மலை இன்றைக்கும் எல்லோராலும் வணங்கப்படுகின்ற மலையாக இருக்கிறது. சிவபெருமானை மலை வடிவத்தில் காணுகின்ற அந்த வாய்ப்பு திருவண்ணாமலையில் இருப்பதைப் போல சுந்தரமாலிங்க கோயிலும் இருக்கிறது. சுந்தரம் என்றாலே அழகு. சுந்தரகாண்டம் என்கிற போது அது இலங்கையினுடைய அழகும் சீதையினுடைய அழகும் சொல்லப்படுவது போல சுந்தர மகாலிங்க மலையினுடைய அழகு மரங்களால், மூலிகை செடிகளால், சுனை நீர்களால், சித்தர்களின் வரவால் சிந்திக்கின்ற அந்த ஆற்றலை பெருக்குவதற்கான இடமாக இன்றைக்கும் திகழ்கிறது. வாய்ப்பிருந்தால் ஒரு முறை, வசதி இருந்தால் ஒரு முறை, ஏன்னா உடம்பு அதுக்கு ஏற்றபடியான நிலையில் செல்லணும். மாதம் செல்லுகின்ற முறையும் உண்டு. மாதம் வருகின்ற அமாவாசைக்கும் செல்வார்கள். சிறப்பான செய்தி என்றால் அது ஆடி அமாவாசையும் தை அமாவாசையும் தான். தை அமாவாசைக்கு சென்று வாருங்கள். சுந்தர மகாலிங்கத்தினுடைய அருமையை அறிந்து கொள்ளுங்கள். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.